அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். சார், வாழ்க்கையில் நம்ம யாருன்ற தெரிந்து கொள்ளக்கூடிய நொடி தான் நம்ம பிறக்கக்கூடிய நொடின்னு சொல்லலாம். ஒரு பிரெஞ்சு படத்தினுடைய ஷூட் நடக்குது. ஒரு 7 வயது பையன் நின்று அந்த ஷூட்டிங்கை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஒருத்தர் தொப்பி போட்ட ஒருத்தர் வந்து ஒரு துணிக்குள்ள, கருப்பு கலர் துணிக்குள்ளே போறாரு வராரு. இவன் போய் கேட்குறான், அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு. நீ போய் பார்க்குறியாப்பான்னு பார்க்குறான். உள்ளர போய் பார்த்தா அந்த உலகமே அந்த பெட்டிக்குள்ளே அடங்கியிருக்குங்க. அந்த உலகமே அந்த பெட்டிக்குள்ளே அடங்கியிருக்கு. இந்த பையன் வெளியே வந்து கேட்குறான், இதுலேருந்து எல்லாத்தையுமே பார்க்க முடியுது, எல்லாத்தையுமே உள்ளர இது அடைச்சிருச்சு, இது பேர் என்னன்னு. இதான்ப்பா கேமரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொப்பி போட்டவர் ரெயின் அப்படின்றாரு. அந்த ஷூட்டிங் தானே அது. ரெயின் அப்படின்னு சொன்னோடனே ஆர்டிஃபிஷியலாக ரெயின் பெய்யுது. இவன் ஆச்சரியப்பட்டு பார்க்குற அந்த பையன், ரெயின் இவர் சொன்ன உடனே எப்படி மழை வருது? சார், நீங்கள் யார் சார்? நான் தான்ப்பா இந்த படத்தோட டேரக்டர், ஐ எம் தி டேரக்டர் ஆஃப் திஸ் ஃபிலிம். அப்பொழுது அந்த 7 வயது சிறுவன் முடிவெடுக்கிறார். ரெயின் என்று சொன்ன உடனே ஒருவரால் மழையை வர வைக்க முடியும், அவர் பெயர் இயக்குனர் என்றால் அந்த இயக்குனராக நான் வர வேண்டும். இந்த உலகத்தை ஒருவரால் ஒரு படப்பெட்டிக்குள் அடக்க முடியும் என்று சொன்னால் அதன் பெயர் கேமரா என்றால் அந்த ஒளிப்பதிவாளராக நான் வர வேண்டும் என்று தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த ஒளிப்பதிவாளராக, தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த இயக்குனராக, தமிழ் சினிமாவை புரட்டி போட்ட ஒரு மனிதராக வந்தவர் பாலு மகேந்திரா என்ற மிகப்பெரிய ஒரு இயக்குனர், மிகப்பெரிய ஒளிப்பதிவாளர். சிறு வயதில் 7 வயதிலேயே தான் இதுவாகத்தான் ஆக வேண்டும் என்று தன்னை அறிந்தவர். இதை சாதிக்க முடிந்தது. இந்த நாளில் நீங்கள் உங்களை அறிந்து கொண்டால் வாழ்நாளில் நீங்கள் சாதனை ஆகலாம். இந்த நொடி உங்களுடைய